அனைவருக்கும் வணக்கம். ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ரவி மோகன் அவர்களுடைய டைவர்ஸ் விஷயத்த பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா, அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தோணுச்சுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணலாமா? வேணாமா? அப்டின்னே நெறைய இளைஞருக்கு தோன்றிருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு கொடுமையா? அப்டின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவரோட காணொளியில அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் வருத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாரு. அது மட்டும் கிடையாது, நெறைய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அது நமக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காவும், ஆச்சரியமாவும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த விஷயத்த பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா? ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. அவர் போட்டிருக்க மாட்டாரு. அவர் பேசுனத போட்டிருப்பாரு. ஒரு எதார்த்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு மேடையில பேசும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, என்கிட்டயே காசு இருக்காது. அதுக்கப்புறம் தான் டேய் கொஞ்சம் காசு குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரவி மோகன் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்பாராம். ரவி மோகன்னு ஒண்ணும் கிடையாது. அவர் பேர் ஜெயம் ரவி. அவர் ஜெயத்த பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாரு. இதுக்கு மேல என்ன ரவி மோகனே குடுன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரவி மோகன்னு சொல்றோம். ஓகே. இப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, விக்ரம் அவர்கள், என்ன மாரி தான் அவனும். அவன்கிட்டயும் காசு இருக்காது. அவனே பார்த்தீங்கன்னா, அதாவது ரவி மோகன பார்த்து சொல்றாரு. அவனே பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் கிட்ட தான் வாங்கி குடுப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அப்ப புரியல, இப்ப புரியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த அப்ப போட்ட அதாவது ஒரு வருடங்களுக்கு முன்னால போட்ட காணொளி இப்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இதுக்கு தான் எதனா ஒரு விஷயத்த உண்மைய எப்பயாவது பேசி வச்சா யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி. அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருங்க. மனசுக்கே ரொம்ப வேதனையா இருந்துச்சுங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவர்கிட்ட ஒரு அக்கவுண்ட் கூட கிடையாதாம் இதுவரைக்கும். என்கிட்ட ஒரு அக்கவுண்ட் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு கிடையாது. நான் எங்க ஸ்வைப் பண்ணாலும், காசு எடுக்கிறது கார்டு இருக்கும் பார்த்தீங்களா? அத ஸ்வைப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ காசு எடுத்த? ஏன் இத எடுத்த? எதுக்காக செலவு பண்ண? என்ன யூஸ் உனக்கு? எத பண்ண? ஏது பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். சந்தோஷ் சுப்ரமணியம்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு. அந்த கதை அப்படியே ரியல்ல இவருக்கு நடந்திருக்குங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இது மாரி கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனைக்கும் அந்த காசு பார்த்தீங்கன்னா, அவங்க வைஃப் கூட சம்பாதிக்கல. இவரு தான் சம்பாதிக்கிறாரு. இவரு சம்பாதிக்கிறாரு. அது ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருக்கு. அவங்க வைஃப் பேர்லயும், இவரு பேர்லயும். அது நம்ம பார்த்தீங்கன்னா, காசு எடுத்து அவங்க வைஃப்க்கும் பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் போகும். அவங்களுக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கேள்வி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நார்மலா பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போவோம். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா, அவங்களும் போடுவாங்க, நம்மளும் போடுவோம். அப்படியே செலவு பண்ணி ஒண்ணா தான் பண்ணுவோம். ஆனா இவருடைய நிலைமைய பாருங்களேன். இவரு காசு தேவைப்பட்டாலும் சப்போஸ் அந்த இடத்த எடுத்து யூஸ் பண்ணா கூட அவங்க வைஃப் பார்த்தீங்கன்னா, ஏன் காசு எடுத்த? எதுக்காக யூஸ் பண்ற? அப்படின்ற ஒரு ஒரு மனசுக்குள்ள தோணும் பாருங்களேன். அச்சச்சோ! இப்ப இந்த காச செலவு பண்ணா நம்ம வைஃப் கேள்வி கேட்பாங்களே அப்படின்ற ஒரு பயத்தோடயே பார்த்தீங்கன்னா, அவர் அத செய்ய வேண்டியதா இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் மனசு நொந்து ரொம்ப பேசியிருக்காரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு வாடகை வீட்ல தான் இருக்காரு. அப்ப அவருக்கு சொந்த வீடு இல்லையான்னு கேட்டா, அவருக்கு சொந்த வீடு இருக்கு. அந்த சொந்த வீட்ல தான் அவங்க வைஃப் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவர் சொல்லியிருப்பாருங்க. ஆனா இதுவரைக்கும் அவங்க வைஃப வீட்ட விட்டு போன்னு சொன்னதே கிடையாது அவரு. இத்தனைக்கும் அவரு சொந்த வீட்ட விட்டுட்டு, இத்தனைக்கும் அவர் அக்கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் அக்கவுண்ட் காசும் பெருசா அவரால எடுக்க முடியாது. அவரு வாடகை வீட்ல இருக்காரு. அவர் வைஃப் மேல இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கடுமையான சொல்லிடக்கூடாது. மனச கஷ்டப்படுத்திடக்கூடாது. அப்படின்னு இவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. ஆனா அவங்க வைஃப் அப்படி கிடையாதுங்க. எவ்வளவு காசு எடுத்தாலும் சரி, என்ன படத்துல நடிக்கணும், புரொடியூசர் கூட அதாவது இந்தந்த படத்துல தான் நீ நடிக்கணும் அப்படின்ற முடிவு பண்றது ஒரு அடிமை மாரிங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவரு கஷ்டப்பட்டுருக்காரு. அது அவருடைய அழுகையிலயும், அவருடைய இதுவிலயும் பார்க்க முடியுது. அவர் சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, அவர் சூசைடே பண்ணிக்க போயிட்டாராம். ஆக்சுவலா இந்த கை இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்த அவர் அறுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. அதையும் காமிச்சிருப்பாரு. அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இதுக்காக நீங்க இது பண்ணாதீங்க, அறுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க கமெண்ட் செக்ஷன்ல. அதே மாரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. அவர் கண்ணீர் விட்டு அழுதிருப்பாருங்க. என்னுடைய பசங்கலாம் அவங்க பார்க்கவே விடுறது கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் சேர்த்து 50,00,000 கட்டி அவர் படிக்க வைக்கிறாராம். அப்படி படிக்க வைக்கிறது மட்டும் கிடையாம, அவர் கூட டெய்லியும் அந்த பசங்க கூட பார்த்தீங்கன்னா, செஸ் விளையாடுவாராம். வேணும்னே தோப்பாராம். அவர் அப்பா பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம பசங்க ஜெயிக்கணும். அப்பாவோட பசங்க வெளிய கண்ணுக்கு தெரியாதுங்க. அம்மா பசங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா அப்பாவோட பசங்க கண்ணுக்கு தெரியாது. இதான் உண்மையும் கூட. அவர் வேணும்னே தோப்பாரு. அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்காரு. டிக் டிக் படத்துல ஒண்ணா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. தன் வாழ்நாள்ல இந்த தருணம் தான் அவங்க பையன் கூட சேர்ந்து நடிச்ச அந்த தருணம் தான் ரொம்ப இனிமையான நாள், ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படின்னு கூட பதிவு போட்டிருப்பாரு. இப்படி அவங்க பையன் மேல இவ்வளவு பாசம் வச்சுன்னு இருக்க, இவர் பாத்தீங்கன்னா, இவரு ஏன் இவர் மேல இவ்வளவு அழுத்தம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் கேட்டிருப்பாரு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாலே டைவர்ஸ் கேட்டிருப்பாரு. இவ்வளவு மன அழுத்தம், இவ்வளவு ஒரு அசிங்கம். ஆனா அவர் வெளியே சொல்லல. டைவர்ஸ் மட்டும் தான். இப்போ டைவர்ஸ் கேட்டதால பாத்தியா, இவன் பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணை புடிச்சிட்டாப்ல. அதனாலதான் டைவர்ஸ் கேக்குறாப்ல. இவர் சரி கிடையாது. ரவி மோகன் சரி கிடையாது. ஆள் சரியில்ல. பசங்களையும் ஒய்ஃபையும் விட்டுட்டு அடுத்தவங்க கூட போயிடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல நிறைய விமர்சனங்கள் பாத்தீங்கன்னா வைக்கப்பட்டுச்சுங்க.
ஆனா உண்மை அப்ப கூட அவர் வாயவே திறக்கல. அப்ப கூட வந்து யாரெல்லாம் சொல்லிட்டு போறாங்க. நம்ம யாரும் நமக்கு தெரியுன்ற மாதிரி கம்முன்னு தான் இருந்திருப்பாரு போல இருக்கு. அந்த அளவுக்கு மன உளைச்சல் இருந்தாலும். ஆனா அந்த ஒரு குற்றத்தை அந்த ஒரு தப்பே செய்யாத அந்த ஒரு பழியை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் அவங்களால தாங்க முடியும்? இது ஒரு பக்கம் இவங்க இப்படி கமெண்ட் போட, இன்னொரு பக்கம் அவங்க வீட்லயும் கொடுமை. அதுவும் சும்மா வர்றது கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா இது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறாரு. அப்ப கூட சும்மா விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு, கொடுமைப்பட்டுக்கிட்டு, தேவையில்லாம பேசுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல மனசு உடைஞ்சு ஏன் பிளாக் மேஜிக்ங்க, தமிழ்ல சொன்னா சூனியங்க, பில்லி சூனியம் அந்த மாதிரி சூனியம் வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி வந்து அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரத்த வாந்தியா வருது, அதையும் சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு. எனக்கு வந்து இது மாதிரி சூனியம் வச்சிருக்காங்க, எனக்கு ரத்த வாந்தி வருது, என்னை கொல்லணும்ன்றதான் எங்களுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு வந்து ஓப்பனா சொல்லியிருக்காரு. கண்ணீர் விட்டு அழுகுறாரு. என் பசங்களை இவ்வளவு காசு கொடுத்து நான் படிக்க வச்சிருக்கேன், நான் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா என் பசங்க மேல பாசம் இல்லாம இருப்பேனா அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுகுறாரு. அவர் பேசும்போது அவர் மனசுக்குள்ள இருக்கிற வலி ஒரு ஆணால நல்லா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியுங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலியில நொந்து வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பாருங்க மனுஷன். இதுல இருந்து நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, கல்யாணமே எனக்கு தேவையில்லப்பா, இவர் பாரு இவர் எவ்வளவு படம் நடிச்சிருப்பாரு, சூப்பரான ஹிட் படங்கள் எல்லாம் கொடுத்திருப்பாரு, இவ்வளவு சூப்பரா நடிச்சு இவ்வளவு வசதியும் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமையில தான் இருக்கு. ஆனா அவங்க ஒய்ஃப் ஃபேமிலி அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீட்டுல கோடிக்கணக்குல சம்பாரிச்சுக்கிட்டு நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இத்தனைக்கும் அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ டூருக்கு போயிருக்காங்க போல இருக்கு. பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லையா, ஆனா டூர் மட்டும் போயிருக்காங்க அப்படின்னு வேற ரவி மோகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாருங்க. இந்த அளவுக்கு அவர் மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த ஒரு அழுத்தம். இதை ஏன் வந்து பாத்தீங்கன்னா வெளியே சொல்லாம இருந்தாரு? நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டாங்க, ஏன்பா இதை நீ அப்பயே சொல்லியிருக்க வேண்டியது தானே, இப்ப ஏன் நீ சொல்ற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உண்மை என்ன தெரியுமாங்க, இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க, நமக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க, நம்மளோட பேர் டேமேஜ் ஆகக்கூடாது, நம்ம அசிங்கப்படக்கூடாது அப்படின்னாலேயே குடும்பத்துல நிறைய சண்டைகள் இருந்தாலும் நிறைய தப்பு பண்ண வெளியே சொல்ல மாட்டாரு. இவர் தப்பு பண்ண மாட்டாரு, மத்தவங்க தப்பு பண்ணாலும் வெளியே சொல்ல மாட்டாரு. இவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சொன்னா நமக்கு தானே அசிங்கம் அப்படின்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இப்படியே வந்து இருக்கும்போது உச்சகட்டமா வந்து பாத்தீங்கன்னா அவர் சூசைட்டே பண்ண போயிட்டாருன்னா அவருக்குள்ள எவ்வளவு மன அழுத்தம் இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மன அழுத்தத்தால வந்து பாத்தீங்கன்னா ஓகே நம்ம ஏன் இப்படியே இருக்கணும், அவருக்கே தோணி இருக்கு நம்ம ஏன் இப்படியே இருக்கணும், நம்ம ஏன் நம்மளே விட்டு கஷ்டப்படுத்தின்னு இருக்கணும், இந்த உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இது வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு. இதை ஏன் முன்னாலே சொல்லலான்னு கேள்வி கேட்கறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். இன்ட்ரோவர்ட்னா அப்படிதான் இருப்பாங்க, நம்ம அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அசிங்கப்படக்கூடாது, நம்ம சுய ஒழுக்கமா வாழணும், ஒரு கௌரவமா வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா மனைவி அமைவாங்க. நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பொறித்தனம் பண்ணுவான், நிறைய வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பழக்கம் இருக்கும். ஆனா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமையிற மனைவி வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கும். இப்ப வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே பர்ஃபெக்டா அமைய மாட்டேங்குதுங்க. முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் அமையுது. ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அமையுது. ரவி மோகன் அவர்கள் கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள புரிஞ்சு பாசம் காட்டுற ஒரு நல்ல மனைவியா இருந்திருந்தா அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு இருந்திருக்குமா? கிடையவே கிடையாது. ஆனா அவர் எப்படி இருக்காரோ, எதெல்லாம் நடக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ, இதெல்லாம் நம்ம லைஃப்ல நடந்துடவே கூடாதுப்பா, நம்ம சிரிச்ச முகத்தோட இருக்கணும், ஒரு கௌரவமா இருக்கணும், சுய ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அதுக்கு ஆப்போசிட்டா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் எவ்வளவு வேணா இவர் மேல பழகி போடுவேன், எவ்வளவு வேணா இவர் வந்து தாக்குவேன், அது ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் அப்படி நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு மனநிலையில அவங்க இருக்கிறாங்க. கூட இருக்கிற ஆளுங்க தான் வந்து அப்படியே மாத்துறது. ரைட்டு, இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. இந்த மிகுந்த மன உளைச்சல் வந்து பாத்தீங்கன்னா ஆயி கண்ணீர் விட்டு வந்து பாத்தீங்கன்னா அழுது வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அதை பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற யோசனைக்கே போயிட்டாங்க. கல்யாணமே தேவையில்லப்பா, இந்த அளவுக்கு இருக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படிதான் சம்பாதிக்கிறாரு, படம் எவ்வளவு எடுத்திருக்காரு, நல்லா ஹிட் படம் கொடுத்திருக்காரு, சம்பாதிக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல தான் எல்லாரும் தங்கியிருக்காங்க. எல்லாமே அவரு தான் சொல்றாரு ஓப்பனா. என்னுடைய தப்பு என்ன தெரியுமா, எல்லாத்தையும் நம்பி கொடுத்தது, எல்லாத்தையுமே நம்பி கொடுத்துருக்காருங்க. அவங்க ஒய்ஃப் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு ஸ்டார்டிங்ல. சரிக்கா அவங்க வீட்டுல மேரேஜ் பண்ணும் போதே அவங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணாதப்பா, இந்த குடும்பம் நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்காம கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா கையெல்லாம் கட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாருங்க. இந்த அளவு கல்யாணம் பண்ணியும் கூட ஓகே, நம்ம ஒய்ஃப் இந்த அளவு கையை வந்து கட் பண்ணியிருக்காங்க, சரி ஓகே கல்யாணம் பண்ணியும் பண்ணியிருக்காரு. நம்பிக்கையோட வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருந்து சம்பாதிக்கிற பணத்தை கணக்கு காட்டுறதுல இருந்து என் வீடு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து கொடுத்துருக்காருங்க. எல்லாம் ட்ரஸ்ட் தான்.
அவர் ட்ரஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அதுவே எல்லாருக்கும் இப்போ அவருக்கு ஆபத்தா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்குங்க. இதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்றதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க. நீங்க அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை இப்போ போயிருக்கு. ஸோ உயரத்துல சூப்பரா இருந்தவரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஆக்கிருக்கு. ஒரு வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை எப்படி மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. முக்கியமா நீங்க எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ வாழ்க்கையில, இது மட்டும் நடந்துடவே கூடாதுப்பா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. 100க்கு 100 யாரோ எழுதி வச்ச மாதிரி அதுதான் அப்படியே உங்களுக்கு நடக்கும். எது நடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நடக்கும். இது நடக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அது தலைகள் நீங்க தண்ணி குடிச்சாலும் நடக்க மாட்டேங்குதுங்க. என்னன்னு தெரியல வாழ்க்கையில இது மட்டும் கரெக்டா இருக்குது. ஓகேங்க, அவ்வளவுதான். நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கல்யாணம் பண்றீங்க, மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து விசாரிச்சு வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணுங்க. முக்கியமா பணக்கார வீட்டு பெண்களை நீங்க கல்யாணம் பண்ணும்போது பாத்துங்க. நீங்க ஒரு ஏழை வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம ஜெயம் ரவி அவர்கள் அப்படியே வருதுங்க. அவர் அப்பதிலிருந்து கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. ரவி மோகன் இருக்காரு பாத்தீங்களா? சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழை வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா அவர் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்றதால ஆடம்பரம் 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 அதிகாரம் இப்படி எல்லாம் கையில எடுத்துக்கிறாங்க. ஒரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க திருமணம் பண்ணும்போது ஒரு பணக்கார பெண்ணா இருக்காங்களா, இல்ல பணக்கார குடும்பமா இருக்கா அப்படின்னு பாக்காதீங்க. நல்ல பொண்ணா இருக்காங்களா, எளிமையான நிலையிலும் வாழ்றவங்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கல்யாணம் பண்ணீங்க. உங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும். உங்க வாழ்க்கை மட்டும் கிடையாது, அது உங்க குடும்ப வாழ்க்கையுமே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும் அந்த ஒரு பெண்ணால. அதனால பாத்துங்க. இந்த காணொலியில நம்ம ரவி மோகன் அவர்களுக்கு நடந்த மாதிரி யாருக்கும் இதுக்கு மாதிரி நடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து சொல்லியிருப்பாரு ஓப்பனா, என்னுடைய வேலையே அழகான பொண்ணு கூட நடிக்கிறதுக்கு தான். நான் அப்படி போயிருந்தா எப்பயோ போயிருக்கணுமே, நான் ஏன் போல? ஏன்னா அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அவங்க ஒய்ஃப் மேல. இந்த அளவுக்கு இப்ப ஒரு நிலைமை ஆயிருக்கு. ஸோ பார்த்து மேரேஜ் பண்ணுங்க. நான் சொல்ல வர்றது அதுதான். நம்ம காணொலியை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த காணொலியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.